எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த எங்களுடைய குருநாதர் டாக்டர் புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஐயா அவங்க அக்ஷய லக்ன பத்ததி எனும் ஏஎல்பி ஜோதிட அற்புதத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது திருமணம்ங்கிறது ஒரு தனி நபரோட வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். திருமணத்தின் போது ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு சுமூகமான ஒரு சூழல் நம்ம வாழ்க்கையில் தொடர்ச்சியாக வருதாங்கிறது பார்க்கணும். அது எல்லாரோட வாழ்க்கையிலையும் சில கிரகங்களோட சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் போகும்போது மோசமான ஒரு சில நிகழ்வுகள் நடந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு கசப்பான உறவு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது பர்மனண்ட்டான விஷயம் கிடையாது. சில சந்தர்ப்பங்களில் அது 2 வருஷம் தொடரக்கூடியதாக இருக்கும். சில சந்தர்ப்பங்களில் அதை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாகவும் தொடரக்கூடியதாக இருக்கும். அப்போது ஒருத்தங்களுக்கு திருமணம் ஆகும்போது இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் கிரக அமைப்பு எப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதே சமயத்தில் திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் அடுத்து ஒரு 20 வருடங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய காலத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரகங்களோட நட்சத்திரங்கள் போகுதாங்கிறது பார்க்கணும். இதை ஒரு துல்லியமாக ஒரு ஏஎல்பி ஜோதிடரால் தெளிவாக சொல்ல முடியும். ஒரு சில பேருக்கு ஒரு திருமணமான ஒரு 10 வருஷம் நல்லா போயிருக்கும். 11வது வருஷம் பிரச்சனை ஆரம்பிக்கும். அந்த ஒரு சில குறிப்பிட்ட கிரகங்களோட குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் போகுதான்னு பார்க்கும்போது அவங்க அது வரைக்கும் எவ்வளவு சுகமாக உறவு இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் வரும்போது கண்டிப்பாக பிரச்சனையை உண்டு பண்ணுது. அது என்ன காரணம்னே தெரியாமல் பிரச்சனை ஓடும் இந்த திருமண விஷயத்தில். இப்போ இதை நம்ம முன்னாடியே எப்படி தெரிஞ்சுக்கிறது? திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஒரு ஏஎல்பி ஜோதிடர்கிட்ட நீங்கள் திருமண பொருத்தம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை தெளிவாக சொல்ல முடியும். நம்ம லைஃப்பில் ஒரு சந்தர்ப்பம் ஒரு சூழல் ஒன்று உருவாகுது. நம்ம என்ன பண்ணணும்? உதாரணமாக ஒருத்தர் ஒரு வீடு வாங்கணும். வீடு வாங்கலாமா வாங்க வேண்டாமா? வாங்கினதுக்கு அப்புறம் அதனால அவருக்கு நல்லது நடக்குமா இல்லை கெட்டது நடக்குமா? ஏன்னா சில இடங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு என்னவா இருக்குன்னா, வாடகை வீட்டில் இருக்காங்க, ஒரு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா இது பண்ணி செலவு பண்ணி ஒரு வீட்டை கட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வாடகை வீட்டில் இருந்த நிம்மதி கூட அவங்களுக்கு அவங்க சொந்த வீட்டில் கிடைக்கிறது இல்லை. இதுக்கு அவங்களோட கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அமைப்பு ஜாதகத்துல இது ஏற்படுது. சின்ன ஒரு பழமொழி மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். அது ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குது, அது ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு. உதாரணத்துக்கு வாடகை வீட்டுல இருக்கு, ரொம்ப கஷ்டமா ஒருத்தங்க ஃபீல் பண்றாங்க. அது என்னது, ஒரு எரியிற அடுப்புக்குள்ள இருக்க மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. சரி, இப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது நம்ம சொந்த வீடு வாங்கினா நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு இது வருது. அந்த சொந்த வீடு வாங்குறது ஒரு நல்ல நிகழ்வா இருக்கணும். இந்த எரியிற நெருப்புக்கு பயந்து போய் எண்ணெய் சட்டிக்குள்ள போய் விழுந்தோம்னா என்ன ஆகும்? இப்ப இருக்க நிலைமையை காட்டணும் அது மோசமான நிலைமை. அதனால வாடகை வீட்டுல இருக்குது கஷ்டம் அப்படின்னு இது பண்ணிட்டு நம்ம சொந்த வீட்டுக்கு போகணும்னா ஜாதக ரீதியா அவங்களோட கிரக அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அதுக்கு ஒரு துல்லியமான ஒரு ஜோதிட முறை தேவைப்படுது. அந்த துல்லியமான ஜோதிட முறையை ஐயா அவங்க லட்சக்கணக்கான ஜாதகங்களை உருவாக்கி ஐயா கொடுத்திருக்காங்க. அந்த ஏஎல்பி ஜோதிடத்தை கன்சல்டேஷனாவும் ஏஎல்பி ஜோதிடர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏஎல்பி ஜோதிடம் வீட்டுக்கு ஒருத்தராவது கண்டிப்பா கத்துக்கணும். கடல் மாதிரியான ஒரு சப்ஜெக்டான ஏஎல்பி ஜோதிடத்தை எளிமைப்படுத்தி 5 விதிகளுக்குள்ள அடக்கி எல்லாருக்கும் ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, கன்னட மொழிகளில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கணும். இந்த கோர்ஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்க ஏஎல்பி ஜோதிடம் படிக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த எங்களுடைய குருநாதர் டாக்டர் புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி.